மெயினான செட்டிங்ஸ் இப்போ நம்ம இந்த டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெஹிக்கிளில் செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே ரொம்ப ஷாக் விடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்பிளேலேயே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்லேருந்து போர்ட்ரேட் ஓரியன்டேஷன் வரும். திருப்பி நீங்கள் அந்த ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டோட்டலாக ஆஸ் இட் இஸ் அந்த லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன் வந்துடும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பாஸ் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ ரெண்டு சைடில் நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் எது வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துடலாம். மாறிடுச்சு பாருங்க, சமையல்ல. ஓகே, ஜஸ்ட் பிளே தான். ஓகேவா, ஃபைன். இப்போ வந்து நம்ம போர்ட்ரேட் ஓரியன்டேஷன் மாற்றுங்க. அப்புறம் அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது மட்டும் பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன் வச்சு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் விட்டு வெளியில் வந்துடலாம். ஓவரால் மெனு ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இதிலே காமிச்சிடும். ஸோ ஏசியோட கண்ட்ரோல்ஸு எல்லாமே வந்து நம்ம இதிலே பார்த்துடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் ஆன் பண்ண இது பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து டூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் சைடு மட்டும் நீங்கள் வந்து 24 வச்சிட்டிங்க. அதே மாதிரி பேசஞ்சர் சைடு வந்து 16 வேணும்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கண்ட்ரோலும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து மேக்ஸ் இதை அடிச்சிட்டிங்கன்னா ஃபுல் ப்ளோவில் உங்களுக்கு பயங்கரமான கூலிங் அடிக்கும். அந்த சவுண்டு எப்படி கேட்குது பாருங்கள். ஆஃப் பண்ணிடலாம், வேணாம். ஓகே, அதே மாதிரி ஏசி ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு பட்டனும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டூவல் ஜோன் வேண்டுமா வேண்டாமா இந்த செட்டிங்ஸும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சீட் வென்டிலேஷன். ஸோ வென்டிலேஷன் சீட்ஸ்க்கும் நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் தான் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப் ஸ்பீடு டோட்டல் ஆஃப். அதே மாதிரி பேசஞ்சர் சைடும் 2 ஸ்டெப் ஸ்பீடு 1 டோட்டல் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. ஏர் பியூரிஃபிகேஷன் இதெல்லாமே மற்ற அந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். ஓகே, இப்போ வந்து ஸோ இந்த செட்டிங்ஸில் சிஸ்டம் செட்டிங் தான் இப்போ நம்ம டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஆடியோ. ஸோ வெஹிக்கிள் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வால்யூம் வேணும்னா மாற்றிக்கலாம். இதில் கொடுத்துருக்க சிஸ்டம் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டைன் ஆடியோ அப்படின்னு சொல்லி 12 ஸ்பீக்கர் சிஸ்டம் தான் இதில் வந்து ஸ்பீக்கர் செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தோட வால்யூம் கண்ட்ரோல்ஸும் நீங்கள் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்பிளேவோட இதையும் நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேர்ஷன் என்ன டைப் ஆஃப் வேர்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம். நெக்ஸ்ட்டு அடாஸ் மெயின் இன்டெலிஜென்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப்டி அசிஸ்டில் போனீங்கன்னா எமர்ஜென்சி லேன் கீப் அசிஸ்ட். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே கூட நீங்கள் இதில் எல்லாமே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த லெவல் 2 அடாஸ் செட்டிங்கில். நீங்கள் இவ்வளோ இதையும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கிங் அசிஸ்ட் இது நீங்கள் எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு எப்பவுமே நல்லது. நெக்ஸ்ட்டு எனர்ஜி ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங். ஸோ இந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் வந்து நம்மளுக்கு வந்து 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து ஹை கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேஞ்ச் டிஸ்பிளே மோடும் வந்து உங்களுக்கு வந்து மாற்றிக்கலாம். டைனமிக் வேணுமா வேணுங்களா, ஸ்டாண்டர்ட் வேணுமா வேணலாம், அந்த இது பண்ணிக்கலாம். இப்போது வெஹிக்கிள் செட்டிங்ஸ். ஸோ இதில் வந்து ஸ்டீரிங் அசிஸ்ட் மோட், கம்ஃபர்ட் ஆர் ஸ்போர்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பிரேக்கிங்கும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. லைட்டிங், ஆம்பியன்ட் லைட்டிங் மொத்தம் 128 கலர்ஸ் வந்து நம்ம இதில் வந்து ஆம்பியன்ட் லைட்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹோல் கொடுத்துட்டிங்கன்னா வண்டி மொத்தம் வந்து என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெட் வச்சிட்டிங்கன்னா ரெட் வந்துடும். இப்போ நான் கலர் மாத்திரம் பாருங்க. க்ரீனுக்கு மாற்றிருக்கேன், சியானுக்கு மாற்றிருக்கேன், பர்பிளுக்கு மாற்றிருக்கேன், இது மாற்றிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வந்து கலரிங். இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும் வேணும்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சுக்கலாம். ரியரில் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஹெட்லைட் ஹைட்டு. ஸோ அதோட அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இதில் பண்ணலாம். இந்த சைடில் நீங்கள் எதுவுமே தேட முடியாது. எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கம்ஃபர்ட் டிரைவிங். ஸோ ஆட்டோமேட்டிக் லைட்ஸ், ஆட்டோமேட்டிக் டிரைவர் சீட் இது பண்ணிக்கலாம், ஆட்டோ ஃபோல்டு, டில்ட் வைல் ரிவர்சிங். ஸோ இந்த இதெல்லாமே வந்து ஒரு சில இதெல்லாமே நீங்கள் இதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே. ஸோ இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே உங்களுக்கு எந்த இடத்துல பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நீங்கள் அதுக்கான செட்டிங்ஸை இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பாட்டமில் வேணுமா, ரொம்ப டாப்பில் வேணுமா, இந்த இதெல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். அதோட பிரைட்னஸ், அதோட ஆங்கிள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இது ரெகுலர் ஆசிடிஸ். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இது பார்த்தீங்களா. ஸோ 12-way அட்ஜஸ்டபிள் வந்து டிரைவர் சைட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் மெமரிஸும் பண்ணி வச்சுக்கலாம். பொசிஷன் 1, 2 இது வந்து ஒருத்தருக்கு பொசிஷன் 1 வேணும், இன்னொருத்தருக்கு பொசிஷன் 2 வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரிக்கான செட்டிங்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே,
நெக்ஸ்ட் லாக்ஸ், சைல்ட் லாக், அப்புறம் டெயில்கேட், இந்த இதெல்லாமே கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சர்வீஸ், இது டிஃபால்ட். ஓகே, இப்போ நம்ம ஹோம் போயிடுவோம். இதில் இன்னொரு நான் சொன்ன மாதிரி டச்சுக்கான ப்ளே வந்து அவ்வளோ நிறைய இருக்குது. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் கைஸ். இந்த கார் சிம்பிள் இருக்குல்ல, ப்ரெஸ் பண்ண கார் வருதா, உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் சம் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துறீங்களா, அந்த பாயிண்ட்ஸ் டச் பண்ணிங்கன்னா ஒரு சில வேலைகள் நடக்கும். இப்போ நான் ரியர் டெயில்கேட் கிட்ட டச் பண்ணுறேன், யாராச்சும் ஆள் நிற்கிறாங்களான்னு கேட்குது. இல்லை அப்படின்னா ஓப்பன் கொடுத்தோன்னே ரியர் டெயில் வந்து ஓப்பன் ஆகிடும். சூப்பராக இருக்குல்ல. நான் சொன்ன மாதிரி 4 இடத்துல வந்து நம்ம ட்ரங்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்று இங்கே, இப்போ இதே வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ், ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிடுது. சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. விண்டோ கண்ட்ரோல்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் விண்டோ ஏரியா ஃபுல்லாக இருக்குல்ல, நான் ஒரு இடத்துல டச் பண்ணுறேன், அங்கே அது வரைக்கும் தான் போகும் பாருங்கள் விண்டோ. இப்போ ரைட் சைட் பாருங்கள், நான் எங்கே டச் பண்ணியிருக்கேனோ அது வரைக்கும் தான் அங்கேயும் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து திருப்பியும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன், ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. சமையலில் வென்டிலேட்னு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உண்டு ஏர் மட்டும் நம்ம ரெயின் டைமில் ட்ரைவ் பண்ணும்போது காட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன இன்ச், ஒரு 1 இன்ச் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கு. இது வந்து ரைட் சைட். இதே வந்து நீங்கள் லெஃப்ட் சைடுக்கும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆல் க்ளோஸ், எல்லாமே க்ளோஸ்ட். ஓகே, இது ஒரு சூப்பராக இருக்கா. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓஆர்விஎம்ஸ். ஓஆர்விஎம் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவரே க்ளோஸ் ஆயிடுறாரு. அப்படியே இருங்க, திருப்பியும் அவரே மூடிடுவார். சூப்பராக இருக்குல்ல. இதுலேயே பாருங்க, இதெல்லாம் எக்ஸ்டீரியர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே வந்து நம்ம இன்டீரியர் வேணும்னா கலர், வண்டி கலர் ஷேடு, வாவ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி கலர் என்னமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மாறுது. நல்லா இருக்கு கைஸ். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே இன்டீரியர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே இது வந்து காட்டிடும். ஸோ நீங்கள் ஆம்பியன்ட் லைட் அதுக்கான செட்டிங்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் இங்கே ஒரு செட்டிங்ஸும் இருக்கா, இதுவுமே அதே தான். ஓப்பன் ஆல் விண்டோஸ், எல்லா விண்டோஸும் அட் அ டைமில் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன், எல்லா விண்டோஸும் க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி ரியர் வியூ மிரர், அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். சைல்டு லாக் செட்டிங்ஸ் கூட நம்ம இதில் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் சைடு சைல்டு லாக் செட்டிங்ஸ், ரைட் சைடு சைல்டு லாக் செட்டிங்ஸ் அதுவுமே கொடுத்துருக்காங்க. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ நீங்கள் எத்தனை மல்டிபிளான பொசிஷன்ஸில் போய் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமோ அத்தனை மல்டிபிள் பொசிஷன்ஸில் நீங்கள் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல் லாக்ஸ், வெஹிக்கிள் மொத்தமே லாக் பண்ணிடும். இன்னொன்று வேணும், நீங்கள் இதெல்லாம் வேணும் வேணாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் நம்ம டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமோட பெரிய ப்ளஸ்.